வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் சிறுநீரகம் செயலிழந்து போகிறதுக்கான ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த அறிகுறிகள் முன்னாடியே தென்படும் போதே நம்ம அந்த பாதிப்பிலிருந்து விலகி மருத்துவத்தை பெற்றுக்கொண்டு நலமோடு வாழ்வதற்காகத்தான் இந்த பதிவு. சிறுநீரகங்கள் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் தேவையற்ற நீர்மங்களையும் வெளியேற்றக்கூடிய மிக முக்கியமான பணியை செய்யுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிறுநீரக செயலிழப்பு, அதாவது கிட்னி ஃபெயிலியர் ஏற்படும் போது ஆரம்பத்தில் பெரிய அளவில் அறிகுறிகள் தெரியாமல் இருக்கலாம். அதனாலேயே இதை ஒரு சைலண்டான டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அமைதியான நோயின்னு அழைப்பாங்க. இருந்தாலும் சிறுநீரகம் மெல்ல மெல்ல தன்னுடைய செயல்பாட்டை இழக்கும் போது ஒரு சில பொதுவான அறிகுறிகள் வெளிப்படத்தான் செய்யும். அந்த அறிகுறிகளை விளக்கமா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். முதலில் உங்களுக்கு சிறுநீர் கழிக்கிறதுல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சிறுநீரகங்கள் நேரடியாக சிறுநீரை உருவாக்குவதால அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அந்த ஆரம்ப கட்ட பாதிப்புகள் எல்லாமே சிறுநீரில் இருந்து தான் முதல்ல உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும், அதாவது எதிரொலிக்க ஆரம்பிக்கும். அந்த அறிகுறிகள் எல்லாமே அந்த வகையில் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் அப்படின்ற அந்த உணர்வு உங்களுக்கு ஏற்படலாம். குறிப்பாக இரவு நேரங்களில் வழக்கத்திற்கு மாறாக அதிக முறை சிறுநீரை கழிக்க நேரிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கலாம். சிறுநீரினுடைய அளவில் மாற்றங்கள் தென்படலாம். சிலருக்கு சிறுநீரினுடைய அளவு வழக்கத்தை விட குறையலாம் அல்லது அதிகரிக்கலாம். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நுரை போன்ற சிறுநீர் உங்களுக்கு ஏற்படும், அதாவது நுரைத்து சிறுநீர் வெளியேறக்கூடிய அபாயம் இருக்கும். சிறுநீரில் புரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புரோட்டீன் கசிவதன் காரணமாக தான் சோப்பு நுரையை போல அதிகப்படியான நுரை சிறுநீரில் உருவாகும். ஸோ நீங்க இதையும் நீங்க கவனிக்கணும். நிறமாற்றம் மற்றும் ரத்தம் கசிதல், இந்த மாதிரி ப்ராப்ளமும் உங்களுக்கு ஏற்படலாம். சிறுநீர் அடர் நிறத்திலோ அல்லது லேசான ரத்த கசிவு காரணமாக சிவப்பு அல்லது பழுப்பு நிறத்திலோ வெளியேறலாம். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்றதுக்கான சிம்டம்ஸ் அதாவது பார்க்கப்படுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கணுக்கால், பாதம் அல்லது முகத்தில் வீக்கங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுநீரகங்களால உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான நீரையும் சோடியத்தையும், அதாவது உப்பையும் சரியாக வெளியேற்ற முடியாத போது அது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நீர் திசுக்கள், அந்த தண்ணீர் எல்லாமே என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த நீர் திசுக்கள்ல போயிட்டு தேங்க ஆரம்பிக்கும். இதனால கணுக்கால்கள், அந்த ஆங்கிள்ஸ் சொல்லுவோம், அந்த கணுக்கால்கள், பாதங்கள் மற்றும் கைகள் எல்லாம் வீக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வீக்கங்கள் ஏற்படும். சிலருக்கு காலையில் எழுந்திருக்கும் போது கூட பாத்தீங்கன்னா கண்களை சுற்றிலும் முகத்திலும் ஒரு விதமான வீக்கம், பஃபினஸ் காணப்படலாம். இந்த மாதிரி இருந்ததுனாலுமே சிறுநீரகம் செயலிழந்து போயிருக்கின்றதுக்கான சிம்டம்ஸ் தான் இது உங்களுக்கு உணர்த்துதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கடுமையான சோர்வு மற்றும் பலவீனம் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ நீங்க ரொம்ப ரொம்ப வீக்கா தெரிய ஆரம்பிப்பீங்க. இது மாதிரி உங்களுக்கு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, சிறுநீரகங்கள் எரித்ரோபொய்டின், அதாவது EPO அப்படின்ற ஹார்மோனை சுரக்கும். இந்த ஹார்மோன் சுரக்கும் போது உடலுக்கு தேவையான ரத்த சிகப்பணுக்கள், அதாவது ரெட் பிளட்ஸ் தயாரிக்கிறதுக்கு எலும்பு மஜ்ஜைக்கு இந்த ஹார்மோன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ சிறுநீரகம் பாதிக்கப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எரித்ரோசைட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய எரித்ரோபொய்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் என்ன ஆகும்னா குறைய ஆரம்பிக்கும். ஸோ குறைய ஆரம்பிச்சும் போது ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையும் குறையுது. இதனால உங்களுக்கு ரத்த சிகப்பணுக்கள் குறையும் போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையிறதால நமக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்றது நடக்கவே நடக்காது. அப்போ சுறுசுறுப்பாக நம்மளால இயங்க முடியாது. ஸோ அதனால தான் நமக்கு ரத்த சோகை அல்லது அனீமியா அப்படின்னு அந்த ப்ராப்ளம் ஏற்படும். இதன் காரணமாக உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு குறைந்து எப்போதுமே நமக்கு ஒரு விதமான கடுமையான சோர்வும் தசை பலவீனமும் சுறுசுறுப்பு இன்மையும் நமக்கு ஏற்படும். ஸோ இதனால நீங்க கடுமையான சோர்வு மற்றும் பலவீனம் உங்களுக்கு தென்படும் போது அதுல நீங்க கொஞ்சம் இதுல விலகிக்கணும் அப்படின்னா உடனே மருத்துவத்தை பார்த்து சரி பண்ணிக்கணும். இந்த அறிகுறியுமே உங்களுக்கு சிறுநீரகம் பாதிப்படைஞ்சதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக தான் இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மூச்சு திணறல் உங்களுக்கு ஏற்படலாம், அதாவது ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத்னு சொல்லுவாங்க. இரண்டு முக்கிய காரணங்களால பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்திலேயே நமக்கு மூச்சு திணறல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று என்னன்னா, உடல்ல தேங்கக்கூடிய அதிகப்படியான நீர் சத்து நுரையீரலில் போயிட்டு சேர்வதால, அதாவது ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் இன் லங்ஸ் அந்த மாதிரி ஆகிறதால சுவாசிக்கிறதுல உங்களுக்கு சிரமம் ஏற்படும். இல்லைன்னா அனீமியா அப்படின்ற ரத்த சோகை காரணமாக உடலுக்கு போதிய அளவுக்கு ஆக்சிஜன் கிடைக்காம போகும்போது லேசான வேலைகள் செய்யும் போது கூட உங்களுக்கு கனமா மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க உடனே செக் பண்ணிக்கோங்க. தோலில் வறட்சி மற்றும் அரிப்பு, இது ரெண்டுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இது மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான அந்த ஆரம்ப கட்ட அறிகுறியாக தான் இது பார்க்கப்படுதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சிறுநீரகங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை சுத்திகரிக்க தவறும் போது அந்த நச்சுக்கள் உடலிலேயே உங்களுக்கு தங்கி விடுங்க. மேலும் உடலினுடைய தாதுக்கள், அதாவது அந்த மினரல்ஸ் மற்றும் ஊட்டச்சத்துக்களினுடைய சமநிலை குறைய ஆரம்பிச்சிடும். இதனால தோல் கடுமையான வறட்சி அடைந்து உடல் முழுவதும் கடுமையாக தொடர்ந்து அடங்காத அரிப்பு, அதாவது ப்ரூட்ரிசம் சொல்லக்கூடிய அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ தோலில் அரிப்பு மற்றும் அந்த வறட்சி எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே அதை
கண்காணித்து சரி செய்து கொள்ளுங்கள். பசியின்மை, குமட்டல் மற்றும் வாந்தி இந்த மாதிரி தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்தாலுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான அந்த ஆரம்ப கட்ட அறிகுறி தான் அது உங்களுக்கு சுட்டி காட்டுது. ரத்தத்தில் யூரியா போன்ற கழிவுகள் மற்றும் நச்சு பொருட்கள் அதிகரிக்கிறத யூரேமியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நச்சுக்கள் செரிமான மண்டலத்தை பாதிக்கிறதால காலையில எழுந்தவுடன் நம்மளுக்கு குமட்டல் உணர்வு அல்லது வாந்தி வரலாம். உணவின் மீதான நாட்டம் குறைந்து கடுமையான பசியின்மை ஏற்படும். இதனால உடல் எடையும் உங்களுக்கு குறைய தொடங்கும் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பசியின்மை, குமட்டல் மற்றும் வாந்தி ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வாயில் துர்நாற்றம் மற்றும் உலோக சுவை தோன்றக்கூடிய இந்த உணர்வு உங்களுக்கு ஒருவேளை இருக்கலாம். அதாவது மெட்டாலிக் டேஸ்ட் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ரத்தத்தில் கழிவுகள் தேங்குவதால சாப்பிடக்கூடிய உணவுகள் அனைத்துமே ஒருவித இரும்பு அல்லது உலோக சுவையுடன் மெட்டாலிக் டேஸ்டோட இருக்கிறது போன்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படும். மேலும் வாய் அடிக்கடி வறண்டு போவதோடு சுவாசிக்கும் போது அமோனியா போன்ற ஒருவித துர்நாற்றமும் வீசக்கூடும். இது கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் தான். அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். தூக்கமின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ், அதாவது இன்சோம்னியான்னு சொல்லுவோம். இந்த ப்ராப்ளம் காமனாகவே பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் செயலிழந்து போன நிறைய பேருக்கு இருக்க ஆரம்பிக்கும். இப்போ சிறுநீரகங்கள் ரத்தத்தை சரியாக சுத்திகரிக்காத போது நச்சுக்கள் சொல்லக்கூடிய அந்த டாக்சின்ஸ் எல்லாம் உடலிலேயே தங்கிவிட ஆரம்பிக்கும். இந்த நச்சுக்கள் ரத்தத்தில் அதிகரித்து கொண்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அது மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தினுடைய அமைதியை கெடுத்துரும். இதனால இரவு நேரங்களில் நிம்மதியான தூக்கம் வராமல் நீங்க தவிப்பீங்க. மேலும் சிறுநீரக நோய் உள்ளவர்களுக்கு, அதாவது ஸ்லீப் அப்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் தூக்கத்தில் மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய குறைபாடு, அந்த மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய அந்த குறைபாடு வருவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் தூக்கமின்மை அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ காமனா இருக்கும் இந்த அறிகுறி. அதனால நீங்க உடனே அதை சரி செய்து கொள்வது நல்லது. கவனம் செலுத்துவதில் சிரமம் மற்றும் தலை சுற்றல் பிரச்சனை ஏற்படலாம். அப்புறம் தசைப்பிடிப்பு மற்றும் கால் குடைச்சல் கூட உங்களுக்கு ஏற்படலாம். இப்போ சிறுநீரகங்களினுடைய முக்கிய பணிகளில் ஒன்று உடலில் இருக்கக்கூடிய தாதுக்களினுடைய அளவை சீராக வைக்கிறது. அதாவது மினரல்ஸ் மற்றும் எலக்ட்ரோலைட்ஸ் கரெக்டான லெவலில் வைக்கிறது. ஸோ மசில்ஸ் கிராம்ஸ் ஆகக்கூடிய சான்சஸ் வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி மினரல்ஸ், எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் கரெக்டான லெவலில் இருக்கணும் நமக்கு. இப்போ சிறுநீரகம் செயலுக்கு தொடங்கும் போது என்ன ஆகும்னா இந்த சமநிலை, இந்த பேலன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். அப்போ குறிப்பாக உடலில் கால்சியத்தினுடைய அளவு குறைந்து பாஸ்பரஸினுடைய அளவு அதிகரிக்கும் போது அது கடுமையான தசை பிடிப்புகளை, மசில்ஸ் கிராம்ஸ்களை உண்டாக்கும். இரவு நேரங்களில் தூங்கும் போது கால்களில் திடீரென நரம்புகள் இழுப்பது போன்ற கடுமையான வலி மற்றும் குடைச்சல் உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரியான அறிகுறியுமே உங்களுக்கு இருக்கும். நீங்க கவனமாக இருக்கணும். இப்போ குளிர்ச்சியை தாங்க முடியாத ஒரு நிலை உங்களுக்கு இருக்கும். ஃபீலிங் கோல்டா இருக்கும் சுச்சுவேஷன்ல. இப்போ சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் போது அனிமியா அப்படின்ற அந்த ரத்த சோகையும் ஏற்பட்டு உடலினுடைய வெப்பநிலை குறைந்துவிடும். அப்போ சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு கதகதப்பா இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலுமே சிறுநீரக பாதிப்பு இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும் அந்த உடல் நடுங்கக்கூடிய அளவுக்கு கடுமையான குளிர் எடுக்கிறது போன்ற உணர்வு இருக்கும். ஸோ எப்போதுமே நமக்கு போர்வையை போத்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்றதுக்கான அந்த சிம்டம்ஸ் தான். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய அறிகுறிகள் இருக்கும்போது நீங்கள் எப்போ மருத்துவர் அணுகணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்தம் அல்லது குடும்பத்தில் யாருக்காவது சிறுநீரக நோய் இருந்த அந்த ப்ராப்ளம், அந்த பின்னணி உங்களுக்கு தொடருது அப்படின்னா நீங்கள் உடனடியாக மருத்துவர் அணுகி ஆலோசிக்கணும். இப்போ ஆரம்ப கட்டத்திலேயே எளிய ரத்த மற்றும் சிறுநீர் பரிசோதனைகள் மூலமாக சிறுநீரகங்களினுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் கண்டறிந்து முறையான உணவு முறை மற்றும் மருத்துவத்தின் மூலமாக முற்றிலுமாக குணப்படுத்த முடியுமோ அல்லது கட்டுப்படுத்த முடியுமோ அதை நீங்கள் உடனே செய்து கொள்வது நல்லது. நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.